ஒரு படத்துக்கு இந்த மாதிரி என் உயிரை போட்டு இருந்தாங்க. 3 மாசமா அந்த பையனை 1 மாசமா அதுலேருந்து காணானே. முத்துக்குமார். ஆமாங்க ஆமாங்க. எனக்கு அந்த மாதிரி விபரம்லாம் தெரியாதுங்க, சொல்ல தெரியாதுங்க எனக்கு. 3 மாசமா அந்த பசங்களை போய் கேட்கும்போது இது மாதிரி தேடி தேடி காத்து பிடிச்சிட்டாங்க. நாங்கள் கேட்கும்போது இது மாதிரி விசாரிச்சு எங்கள் பையனுங்க அதை வச்சு போச்சா நந்துக்கு வந்ததுங்க அவங்களுக்கு. அவனே தான் இதுன்றது, அவனே தான் சொல்லிக்கிறாங்க. இங்கே வெட்டி போச்சிட்டான்னு சொல்லி இவர் கொல்லி பக்கம் போகலான்னு இப்படி போனார் ரோட பக்கம். இதுமாதிரி வெட்டி போச்சிட்டாங்க வாமான்னு சொல்லவோ நாங்கள் அடிச்சு பிடிச்சின்னு ஓட வந்து போது தேடும் போது கிடைக்கலங்க. அது நாங்கள் இப்போ அப்புறமா இப்போ சொன்ன வாரத்தில் இல்லைங்க, அது வேறு வாரத்தில் எந்த வாரத்துலையும் தெரியலைங்க. வருவான்னு அந்த 5 மாதமாக ஆயிடுத்து. நாங்களும் வருவோம் இன்றைக்கி இருக்கிறோம் அங்கே இருக்கிறோம் நான் மேலே எதுவுமே நாங்கள் எதுனா அதை விட்டு இருக்குது. என்னமே குடும்பமே ஒன்றுமே பண்ணிக்கிறாங்க, என்னமே தெரியலங்க. எல்லாமே அவங்க குடும்பமே எல்லாம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு சித்தமாக பதிமாக எல்லாமே கும்பக்குடி பண்ணிட்டானுங்க. இன்னும் கேப்பேன் ஒரு படத்துக்கு இந்த மாதிரி என் உயிரை போட்டு என்னங்க பண்ண என் பிள்ளைய பண்ண எந்த பாடம் பார்க்க போனேன். என் பிள்ளை வருவான் நான் இன்னைக்கு வேணும் நாளைக்கு வேணும் 5 மாசமா ஆயிடுது. எங்க முடியாது அங்கே கட்டி கட்டுறாரு. நான் என்ன பண்ணுவேன் யாரு பண்ணுவேன்னு தெரியலையே. என் பிள்ளை இல்லைன்னா செத்துருவேன்னு கிடக்குறாரு. நான் என்ன பண்ணுவேங்க, உயிரோட இருக்க மாட்டேன்றாரு. அவன் இருக்கக்கூடாது. என் புள்ள போட மாரி என் பிள்ளை அதை காட்டு வேற காட்டுனா என்னப்பா. எவ்வளோ ஜனம் வந்து பார்க்குது பாரு. எங்க இருக்க ஜனம் பார்த்து பூரா வந்து பார்க்குது கூட. மரனோட தங்கச்சி செப்டம்பர் மாதம் வந்து கடைசியாக வந்து செல்லில் வந்து ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இது மாதிரி உங்களை விட்டுட்டு போகிறோம் அப்படின்ட்டு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு காணாமல் போயிட்டு இருக்கான். நாங்கள் எல்லாம் தேடி இந்த ஊர்லேயே தேடி பார்த்தோம். நைட்டு 7 மணி இருக்கும் அவன் காணாமல் போனது. தேடி பார்த்தோம், பக்கத்தில் விழுப்புரம் அரசூர் எல்லா சுற்று வட்டாரத்துலேயும் பார்த்தோம், காணோம். 1 மாதம் 2 மாதம் ஆச்சு. டெய்லி வருவான் எங்கேயாவது போயிருப்பான். காசு காணாமல் போனதுனால தான் வெளில போயிட்டான், தலைமறைவாக மறைஞ்சிருக்கான் அப்படின்னு நினச்சிட்டு தான் இருந்தோம் இவ்வளோ நாளாக. 4 மாதம் ஆயிடுச்சு. நேற்று வரையும் அதுதான் நினச்சிட்டு இருந்தோம். இப்போ லாஸ்ட்டாக போலீஸ் வந்துட்டு சிபிஐ போலீஸ் கூட உள்ளவங்க சிபிஐ வந்துட்டு விசாரித்து அந்த தமிழரசன்ற பையனை வந்து விசாரித்து வாக்குமூலம் வந்து அவனாக கொடுத்தான். இது மாதிரி ஆற்றுல வெட்டி புதைச்சி வச்சிருக்கேன் அப்படின்ற வாக்குமூலம் அவனாக கொடுத்ததுக்கு அப்புறம் தான் இன்னைக்கு எங்களுக்கு தெரியும். அவங்க ஆயா சாவில் தான் சார் நான் அவனை கடைசியாக பார்த்தது. அதுக்கப்புறம் நான் அவனை பார்க்கவே இல்லை சார். அதுக்கப்புறம் கேட்டதுக்கு இது மாதிரி காணாமல் போயிட்டான்னு சொன்னாங்க சார். அவன் காணாமல் போய் இது 4 மாதம் ஆகுது சார். அப்போ அந்த தமிழரசன் பையன் தான் ஏதோ பண்ணியிருப்பான், அவன் கூட தான் போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் சார். ஏன்னா இது வந்து ஏற்கனவே இது ஒரு தடவை நடந்தது. ஆனவரியில் ஒரு சாமியார் அவன் காலி பண்ணிட்டான். அவங்க கூட போய் பேசி நின்று அவங்க கூட போயிட்டு அவங்களுக்கு அந்த ஆள் எங்கே தான் இருக்கான்னு இந்த வரைக்கும் கண்டுபிடிக்கல யாரும். அவங்களுக்கு யாரும் இல்லை, அதனால அவங்கள தேடவே இல்லை. அவங்க ஸ்கூட்ரு, அவங்க காரு, அவன் பணம் எல்லாமே இவங்க வீட்டில் தான் நிற்கிது, தமிழரசு வீட்டில் நிற்கிது. நாங்கள் சொன்னதுக்கு போலீஸ் எதுவுமே கேட்கவே இல்லை, நம்பவே இல்லை. டெய்லி எங்களை தான் வந்து விசாரிச்சாங்களே தவிர அவனை போய் விசாரிக்கவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஏதோ பண்ணிட்டான் அந்த சாமியார். அந்த மாதிரி பணத்தோட தான் நாங்கள் எங்கள் பிள்ளைய ஏதாவது பண்ணிடுவான், பண்ணுறதுக்குள்ளே எங்களை பிள்ளைய தேடி கொண்டாந்து விட்டுருங்க, காசு போனா போது எங்களுக்கு பிள்ளை தான் வேணும்னு சொன்னதுக்கு அவன் பேரில் வந்து எந்த ப்ரூஃபும் இல்லைன்ட்டு அவனை போய் தேட முடியாது, அவனை போய் எதுவும் கையை வைக்க முடியாது, திருப்பி நம்ம மேலே கேஸ் ஆகிடும். இந்த போலீஸ் வந்து பயந்துக்குன்னு எங்களே தான் வந்து டெய்லி விசாரிச்சாங்க. ஊரில் இருக்கிற பசங்களே தான் விசாரிக்கிறாங்க தவிர அவங்ககிட்ட போகவே இல்லை 4 மாசமா. இப்போ 3 நாளைக்கு முன்னாடி தான் அவனை இட்டுன்னு போய் விசாரிச்சுருக்கிறாங்க. விசாரிக்க பார்த்து இன்னைக்கு சொல்லியிருக்கிறான் அவன் உண்மையை. பணம் நான் தான் வாங்கினேன். 4 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டான். பணம் வந்து எனக்கு தெரியாதுன்னு என்கிட்ட சொல்லிட்டான். பணம் எங்கடான்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது. அவன் எடுத்துன்னு வந்து கொடு சொன்னா, நான் அவங்ககிட்ட மஞ்சள் பையில கொடுத்துட்டேன், நான் பார்க்கவே இல்லை அவனை, எனக்கு தெரியாது, நான் இட்டுன்னு விற்கிற வண்டிக்கு இட்டுன்னு போக சொன்னான். ஆனால் எதுக்கு இட்டுன்னு போனே சொல்லவே இல்லை சார். அவன் கடைசி வரைக்கும் அவன் கூட இட்டுன்னு போக சொன்னான். நான் கூட போனேன், இட்டுன்னு வந்து இட்டுன்னு விட்டுட்டேன் அப்படின்றான். ஆனால் அன்றைக்கி சாயங்காலம் 7 மணிலேருந்து தான் அவனை காணோம். பணத்தை வந்து அவன் 8 லட்சத்தை அவன் பேரில் தான் டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கிறான். அவன் தமிழரசன் தான் போய் பேங்க்கில் போய் எடுத்துருக்கிறான். போலீஸில் போய் கேஸ் கொடுத்தவனே அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது. சிசிடிவி கேமராவில் இவன் போய் பணம் எடுத்தது போனது எல்லாமே தெரிஞ்சுக்குது. ஆனால் இவன் இது என்கிட்ட சொன்னது முன்னாடி எனக்கு தெரியாது, நான் பணத்தையே பார்க்கலான்னா. அதுக்கப்புறம் நான் மஞ்சள் பையில ஆற்றுக்கிட்டே சுடுகாட்டு பாதையில் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை சார், இதுக்கு முன்னாடி இருந்தே ஆனால் அவங்க பழகின்னு இருந்தாங்க. இப்போ
கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் அவங்க அப்பா பணம் அவன் பேரில் போட்டு விட்டுருக்காங்க. ஆனால் இவன் வந்து அவங்ககிட்ட சொல்லியிருக்கிறான். இவன் என்ன சொல்லி வாங்கினான்னு தெரியாது பணத்தை. இவன் தந்துடுறேன்னு சொல்லிட்டு வாங்கினானோ இல்லை ஏமாத்துறான்னு சொல்லிட்டு இவன் பயந்துட்டான் போல பையன். இவன் இட்டும் ஆனால் அந்த ஸ்டேட்டஸ் கூட அவன் போட்டதா இல்லை சார். அவன் தான் இவன் தமிழரசன்ற பையன் தான் இட்டுன்னு போய் ஏதோ பசங்க கூட போய் போட்டுட்டு இது பண்ணிருக்கேன். ஏன்னா பசங்க வந்து அரசு வரைக்கும் போய் தேடுறதுக்கு அங்கே போய் ஏன்டா தேடுறீங்க, அவன் வீட்டுக்கு வந்துருவான்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கான் தமிழரசன். அப்போ இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்குது, அதனால தான் இவன் சொல்கிறான் சார்னு சொல்லிட்டு நாங்கள் தலைப்பாடாக அடிச்சுக்கணும் போலீஸ்கிட்ட. ஆனால் அதை பற்றி எதுவுமே கண்டுக்கவே இல்லை போலீஸு. எங்களை தான் வந்து விசாரிச்சாங்க. ஊரில் இருக்கிற பசங்களை தேவையில்லாத வந்து அவன் ஒரு ஆள் இத்தனை பேரை தொந்தரவு பண்ணியிருக்கான். டெய்லியும் வந்து பசங்களை ரெண்டு பேர் இட்டு போகிறது போலீஸு. ஆனால் அவனை எதுவுமே பண்ணலை. அவனை போய் கேட்கவே இல்லை. ஏன்னா அவன் பேரில் எதுவுமே ஆதாரம் இல்லை. அவனை போய் நாங்கள் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ பணம் போச்சு, என் பிள்ளையும் போச்சு சார். பணம் போன போது பிள்ளை போய் எங்களுக்கு வேணும்ல. நாங்கள் அன்றைக்கே சொன்னதை எங்க கேட்டிருந்தாங்கன்னா அந்த போலீஸ் எங்கள் பிள்ளை தப்பிச்சிருக்கும். அவன் எதுவும் பண்ணாத அளவுக்கு என் பிள்ளை வீட்டுக்கு வந்து இருக்கும். நாங்கள் சொன்னதை ஒரு தடவை கூட கேட்கவே இல்லை போலீஸ்.